இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்தின் 2வது வரியை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய கருத்தான ஜெபத்தை பாருங்க. லாசருவை உயிரோடு எழுப்புகிறதற்கு ஆண்டவர் செய்கிற கருத்தான ஜெபம். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை கூட அவர் சுற்றிலும் இருக்கிறவர்கள் கண்டு விசுவாசிக்கும்படியாகத்தான் அதை செய்கிறார். இல்லை என்றால் நேரடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்பியிருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் என்றால் என்னங்க? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிறதான உறவை காட்டுகிறார். எப்பொழுதுமே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் ஆண்டவரே, எப்பொழுதுமே எனக்கு நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே என்று பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிறதான அந்த உறவை வெளிப்படுத்துகிறார். ஜெபம் என்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு. ஏதோ இருக்கிற சூழ்நிலைகளை சொல்லி சில வார்த்தைகள் பேசுவது அல்ல. இதற்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்து பகலெல்லாம் ஊழியம் செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய ஜெபம் கருத்துள்ள ஜெபமாக இருக்கிறது. இருதயத்துல மனசுல இருக்கிற மைண்டில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எடுத்து சொல்லுவதில்லை. ஜெபம் கருத்தாக அந்த நேரத்துல என்ன காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்துல நாம் முழங்கால் படிட்டு இருக்கிறோமோ அதற்காக நம்ம ஜெபிக்கணும். வீண் வார்த்தைகளை சொல்லி ஏதோ கர்த்தருக்கு தெரியாதது போல நம்ம சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்கணும். பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் இந்த இடத்துல எதை காட்டுகிறது? அவருக்கும் பிதாவானவருக்கு இருக்கிற உறவை மாத்திரம் இல்லை, அவர் ஸ்தோத்தரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். லாசருவை உயிரோடு எழுப்புகிறதற்கு முன்பதாகவே அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றால், அற்புதம் நடக்கிறதற்கு முன்பதாகவே கர்த்தரை கனம் பண்ணுகிறார், உயர்த்துகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் தேவையானதை நம்ம சொல்லணும். இரண்டாவது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்துவோம். மூன்றாவது, அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு என்பது எந்த ஒரு தடைகளையும் கொண்டு வராது. அற்புதம் நடக்கிறதற்கு எந்த ஒரு தடையையும் அனுமதிக்காது. நம்ம ஜெபித்த உடனே கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு பதில் தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் செய்கிற காரியம் என்ன? ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரே ஜெபத்தை செஞ்சுட்டு இருப்போம். ஒரு மாற்றமும் இருக்காது நம்ம ஜெபத்துல. சரித்திரங்களை எடுத்து சொல்லுவோம். கடந்த காலத்துல நடந்தது, நடந்து கொண்டிருக்கிற அநேக கதைகளை சொல்லி கடைசியில நம்ம கூட ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு ஆள வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்த யாரு கூட வந்து ஜெபம் பண்ணுவாங்க? மணிக்கணக்கா ஜெபிக்கிறது தவறு இல்லை, மணிக்கணக்கா ஜெபிக்கணும். ஆண்டவருடைய திருப்பாதத்துல அடிமையும் நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன். இரவு நேரங்கள்ல அதிகபட்சமாக கர்த்தருடைய திருச்சமூகத்துல ஜெபிக்கிறேன். உபவாசம் எடுக்கிற பொழுது மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன். ஆனால் அடுத்தவர்களுக்கும் கூட்டங்களிலும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு ஜெபத்தை முடிக்க வேண்டிய நேரத்துல முடிச்சிருவேன். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கருத்துள்ள ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஜெபம் என்பது ஏதோ ஒரு நேரத்துல நம்ம ஜெபிக்கிறது இல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் கருத்தாக ஜெபிப்போம், பதிலை பெற்றுக் கொள்வோம், கர்த்தருக்காக சாட்சியாக நிற்போம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. லாசரு உயிரோடு எழுந்தார். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? என்ன காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு உத்தரவை கொடுப்பார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார். கர்த்தர் இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்க ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. என் தகப்பனே, இவங்க ஜெப வாழ்க்கை, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிங்க. அனுதினமும் உம்மிடத்துல இன்னும் நெருங்கிட்டே இருப்பார்களாக. இன்னும் உமக்காக சாட்சியாக நிற்பார்களாக. இவங்க என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு பதிலை தாரும். இவர்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு உத்தரவை தாரும். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்திடணும். இவங்க ஜெப வாழ்க்கை நாளுக்கு நாள் ஆண்டவரே பிரகாசிக்கட்டும். இவங்க ஜெப வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசிக்கட்டும். மகிமையுள்ளதாக இருக்கட்டும். உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து பலத்த காரியங்களை செய்யும். இந்த நாள் முழுவதும் இவர்களை நடத்தும். இவர்கள் தேவைகளை சந்திங்க. இவங்க துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க. இவங்க வேகுலங்களை மாற்றுங்க. இவர்கள் தேவைகளை சந்திங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். May God bless you. Have a good day.